வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு சென்று தாய்நாட்டை காட்டிக் கொடுப்போர் ஊடாக நாட்டுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சிலரின் நடவடிக்கையாக அமைந்துள்ளதென ஜனாதிபதி தெரிவிப்பு. இம்முறை வரவு செலவு திட்டம் தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வரவு செலவு திட்டமாகும் என்று பிரதி நிதியமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிப்பு. யுத்தத்தின் பின்னர் இலங்கை துரித அபிவிருத்தியை கண்டிருப்பதாக பிரிட்டனின் பிரபல பெண் வர்த்தகரான எர்லின் கிட்டி தெரிவிப்பு. ஸ்காட்லாந்து தேசிய கட்சியின் சுதந்திர திட்டம் அந்நாட்டு முதலாவது அமைச்சரால் சமர்ப்பிப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். வெளிநாடுகளுக்கு சென்று தாய்நாட்டை காட்டிக் கொடுப்போர் ஊடாக நாட்டிற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சிலரின் நடவடிக்கையாக அமைந்துள்ளது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னோக்கிய பயணத்தை திசை திருப்ப முடியாது. தாய்நாடு மற்றும் பொதுமக்களின் சேம நலனுக்கான பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பின்னிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். கடுவலையில் புதிதாக அமைக்கப்பட்ட பஸ் நிலைய கட்டட தொகுதியை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். අපිට ඔබකින් අවශ්‍ය වෙන්නේ මොන වගේ සහයෝගයක්ද? ඔබේ දරු පැටවු ටික හදාගන්න. මත්කුඩෙන් මේ රට බේරගන්න. ඒක තනියම ආණ්ඩුවකට කරන්න බෑ හාමුදුරුවෝ. අපි කරන්න පුළුවන් දේවල් කරනවා. අන්න ඒ සමාජයේ ගොඩනැගීමේදී ඔබෙන් අපිට ලැබිය යුතු සහාය ඒකයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ සියල්ලක්ම කරගෙන යන්න අපි මේ රටක් අපිට තියෙන්න ඕන. අපිට ජාතියක් තියෙන්න ඕන. අපිට ආගමික සහජීවනයක් තියෙන්න ඕන මේ රට තුළ. අන්න ඒ සඳහා අවශ්‍ය සහයෝගය අපිට ඔබින් අවශ්‍යයි. මේක ආපස්සට හරවන්න දෙන්න බෑ. ගඟක් ඉස්සරහට ගලන එක ආපස්සට හරවන්නත් බෑ. අපි හැම වෙලාවෙම රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ගැන විශ්වාසය තියලා. ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදය අපි දන්නවා කොහොමද මේ ජනතාව ඉන්නේ කියලා. ජනතාවගේ අවශ්‍යතාවය අපි ඉටු කරනවා. එබැවින් අපි කෙරේ මේ විශ්වාසය තියන්න. අපි මේ විශ්වාසය ඔබ අපි කෙරෙහි තිබු විශ්වාසය අපි අබමල් රේණුගේ කඩන්න සූදානම් නැහැ. ඒකයි අපි මේ රට සංවර්ධනය කරන්නේ. රට ලස්සන කරන්නේ. එදා ආපු රටවල් වල නායකයෝ හැම දෙනාගෙම ප්‍රශංසාවට ලක් වුණේ මේ රටේ තියෙන පිරිසුදුකම, මේ රටේ තියෙන සංවර්ධනය, මේ රටේ තියෙන ලස්සන. பஸ் பிரிப்பு மற்றும் 3 மாடி கட்டட தொகுதியை நிர்மாணிப்பதற்காக 12 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கடுவலம் மாநகர சபை 8 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளது. எஞ்சிய தொகையை மேல்மாகாண சபை ஒதுக்கியது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இதனை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அதனை பார்வையிட்டார். நாளாந்தம் வருகை தரும் 10,000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு வசதிகளை வழங்கும் பஸ் தரிப்பு நிலையத்தில் 8 பாதை இலக்கங்கள் ஊடாக 200க்கும் மேற்பட்ட பஸ் சேவைகள் இங்கு இடம்பெறுகின்றன. இதில் 28 வியாபார நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மின் அலங்கார வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்நாட்டின் ஒரே ஒரு பஸ் தரிப்பு நிலையம் இதுவாகும். போக்குவரத்து சேவைகள் தொடர்பான விவரங்கள் டிஜிட்டல் பெயர் பலகையில் இடம்பெற்றுள்ளன. இங்கிருந்து கட்டுநாயக்கா மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அமைச்சர்களான சுசில் பிரேமஜயந்த, தினேஷ் குணவர்தன, அமைச்சர் HM பவுசி, கடுவல நகரசபை முதல்வர் GH புத்ததாச, மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். வரவு செலவு திட்டம் தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வரவு செலவு திட்டமாக்கும் என்று பிரதி நிதியமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவித்துள்ளார். தேசிய உற்பத்தியில் நாடு தன்னிறைவு காண்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கொழும்பு கொள்கை மதிப்பீட்டு நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதாரம் மற்றும் சமூக ஆணைக்குழுவின் ஆசிய பசிபிக் வர்த்தக முதலீடு 2013க்கான அறிக்கையை வெளியிடுவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆசிய பசிபிக் பிராந்திய பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு அறிக்கையில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன.
இலங்கையின் கொள்கை மதிப்பீட்டு நிறுவனம் மற்றும் வர்த்தக அலுவல்கள் தொடர்பான ஆசிய பசிபிக் ஆய்வு மற்றும் பயிற்சி வலையமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. பிரதி நிதியமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தொடர்ந்து உரையாற்றுகையில், எந்த ஒரு தேசிய கைத்தொழில் பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படவில்லை. வரியை சுங்கப் பகுதியை அறவிடுகின்றது. இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடற்றொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த வேண்டுமாயின் அவர்களது வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். விலை உயர்வடையும் அனைத்து பொருட்களும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களாகும். இலங்கையின் விவசாய மற்றும் கைத்தொழில் தயாரிப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். உணவு இறக்குமதிக்காக வருடாந்தம் பெருந்தொகை நிதி செலவிடப்படுகிறது. இதனை தடுப்பதே வரி மறுசீரமைப்பு செயற்படுவதன் நோக்கமாகும் என்றார். வரவு செலவு திட்டத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி அறவிடப்படுவது தொடர்பாக தேசிய தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தர கருத்துக்களை வெளியிட்டார். யுத்தத்தின் பின்னர் இலங்கை துரித அபிவிருத்தியை கண்டிருப்பதாக பிரிட்டனின் பிரபல பெண் வர்த்தகரான ஏர்லின் கிட்டி தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்காலத்தில் சிங்கப்பூரிலும் பார்க்க வளர்ச்சி கண்ட நாடாக திகழும் என்றும் அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார். தேசிய தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது ஏர்லின் கிட்டி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஏர்லின் கிட்டி இலங்கையில் 2 தசாப்த காலமாக வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். யுத்தத்துக்கு பின்னர் இலங்கை அடைந்துள்ள பாரிய பொருளாதார அபிவிருத்திக்கு ஜனாதிபதியின் தலைமைத்துவம் பாரிய பங்களிப்பை செய்துள்ளது என்று ஏர்லின் கிட்டி தெரிவித்தார். பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்தமை தொடர்பாக அவர் இலங்கையை பாராட்டினார். மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற வர்த்தக பேரவை மிகவும் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ஏர்லின் கிட்டி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இலங்கை பொருத்தமான இடமாகும் என்று இதில் கலந்து கொண்ட வர்த்தகர்கள் புரிந்து கொண்டனர் என்றும் ஏர்லின் கிட்டி தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெற்ற காலப்பகுதியில் சேனல் 4 தொலைக்காட்சி செயற்பட்ட முறையை அவர் விமர்சித்தார். சேனல் 4 தொலைக்காட்சியை பிரிட்டனில் 2% பார்வையிடுகின்றனர். இதன் மூலம் இலங்கை தொடர்பாக பிரிட்டன் மக்களின் உண்மையான நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றும் ஏர்லின் கிட்டி சுட்டிக்காட்டினார். பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன் தனது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றும் ஏர்லின் கிட்டி சுட்டிக்காட்டினார். இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு பதிலாக பிரிட்டனில் உள்ள பொதுமக்கள் எதிர்கொள்ளும் தொழிலில்லா பிரச்சினை உள்ளிட்ட சமூக விடயங்கள் தொடர்பில் டேவிட் கேமரோன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். LTT பயங்கரவாதிகளை நினைவு கூறுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருப்பதாக அரச பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க முடியாது. சட்ட ரீதியில் எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மன் ஹுனுகல்ல தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஊடக நிறுவனங்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். LTT அமைப்பை தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவாக கருதி செயற்பட ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் பெயர் பட்டியலை ஆஸ்திரேலிய அரசு நேற்று வெளியிட்டது. பயங்கரவாத குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு உதவி அளிக்கும் நபர்களுக்கும் எதிராக செயற்பட வேண்டிய சட்ட வரைவுகள் இதன் மூலம் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் LTT உட்பட 87 பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக 3 ஆண்டுகளுக்கு இந்த தடை அமலில் இருக்கும். பயங்கரவாதத்துக்கு எதிராக எல்லா வகையிலும் செயற்படுவது ஆஸ்திரேலியாவின் அபிலாஷை என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்துக்கும் அதற்கு நிதியுதவி வழங்குபவர்களுக்கும் எதிராக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிமுகம் செய்துள்ள பிரமாணங்களை நடைமுறைப்படுத்த ஆஸ்திரேலியா தயாராக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனையில் விவசாய நலன் சார்ந்த பல திட்டங்கள் உள்ளடங்கியிருப்பதால் மட்டக்களப்பு படுவாங்கரை விவசாயிகள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அவர்கள் ஓய்வூதியம் வழங்குகிறார்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தரத்துக்கு தீர்மானித்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விவசாயிகளுக்கு இப்பொழுது ஓய்வூதிய திட்டம் ஒன்றை ஜனாதிபதி இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே அதை முன்மாதிரியாக மொழிந்துள்ளார். இது எங்களுக்கு மிகவும் ஒரு உகந்ததாக இருக்கும். இந்த ஓய்வூதியம் கிடைத்தால் இந்த வயோதிபர்கள் மற்ற ஏழைகள் எல்லாரும் அதுக்கு சந்தோஷம் அடைவார்கள்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் வறிய குடும்பங்களுக்கென அமைக்கப்பட்ட 50 நிரந்தர வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. முஸ்லிம் எய்ட் நிறுவனம் இத்திட்டத்துக்கான நிதியை வழங்கியுள்ளது. ஏறாவூர், ஐயங்கேணி, ஏறாவூர் பற்று, தம்பானம்வெளி, ஓட்டமாவடி ஆகிய பிரதேசங்களில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் இரா நெடுஞ்செழியன், முஸ்லிம் எய்ட் நிறுவனத்தின் லண்டன் தலைமையக அதிகாரி ஷல்மான் முஸ்தபா, இலங்கை பணிப்பாளர் ஃபைசல் கான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி திட்டத்தை முன்னிட்டு வடமேல் மாகாணத்தில் தொடர்ந்தும் நடமாடும் சேவைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாவத்தகம பரகஹதனிய தேசிய பாடசாலையில் நடைபெற்ற நடமாடும் சேவையில் மாவத்தகம பிரதேச சபை தவிசாளர் உப்புல் பெரேரா, பிரதேச சபை உறுப்பினர் முகமது யாசிம், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பயனாளிகளுக்கு 8000 தென்னங்கன்றுகள் இலவசமாக விநியோகிக்கப்பட்டன. சாய்ந்தமருது மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த மானியம் வழங்கப்படாமல் இருந்த 15 மீனவர்களுக்கும் மானிய முத்திரை வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HMM ஹரிஸ் தலைமையில் கல்முனை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள பிரதி பணிப்பாளர் கே செல்வராஜா, மாவட்ட கடற்தொழில் பரிசோதகரான எம் சுலைமான், MA நசீர், கரையோர பாதுகாப்பு திணைக்கள மாவட்ட இணைப்பாளர் MIM ஜசூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1982 ஆண்டுக்கு பின்னர் மோதல் சூழ்நிலையின் கீழ் இடம்பெற்ற உயிரிழப்பு மற்றும் சொத்து பாதிப்புகள் தொடர்பான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட உள்ளன. காயமடைந்தோர், ஊனமுற்றோர், காணாமல் போனோர் தொடர்பாக கண்டறியப்பட உள்ளன. இது தொடர்பான கணக்கீடு எதிர்வரும் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தொகை மதிப்பீட்டு புள்ளி விபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்தன தெரிவித்துள்ளார். 1982 ஆண்டு முதல் 2009 ஆண்டு மே மாதம் வரையான காலப்பகுதி வரை இடம்பெற்ற சம்பவங்கள் கணக்கிடப்படும். நாடு முழுவதிலும் உள்ள 14022 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் 16000 பேர் இதற்காக கடமையில் ஈடுபடுவார்கள். அடுத்த வருடம் மார்ச் மாதம் அளவில் இறுதி அறிக்கை கையளிக்கப்பட உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையின் சிபார்சுக்கு அமைய தொகை மதிப்பீட்டு புள்ளி விபர திணைக்களத்திற்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் லலித் அதுலத் முதலியின் 77வது பிறந்த தினம் நினைவு கூறப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு ஞாபகார்த்த வைபவமும் பிங்கம நிகழ்வுகள் பலவும் இடம்பெற்றன. 1936 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்த லலித் அதுலத் முதலி பாணந்துறை சென்ட் ஜான் வித்தியாலயத்திலும் கொழும்பு ராயல் கல்லூரியிலும் ஆரம்ப கல்வியை கற்றார். பிரிட்டிஷ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை கல்வியை கற்ற இவர் ஆக்ஸ்போர்ட் சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்தார். பாரிஸ்டரான லலித் அதுலத் முதலி ஹவார்ட் பல்கலைக்கழகத்தின் சட்ட படிப்புக்கான புலமை பரிசிலை பெற்றார். உள்நாட்டு வெளிநாட்டு கல்லூரிகளில் சட்டம் தொடர்பான விரிவுரையாளராகவும் பணியாற்றிய இவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆவார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் மூலம் இவர் தேசிய பாதுகாப்பு, வர்த்தகம், கப்பல் துறை, கல்வி, உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சு பொறுப்புகளை வகித்தார். லலித் அதுலத் முதலே 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அடையாளம் காணப்படாத துப்பாக்கியாளரின் தாக்குதலினால் உயிரிழந்தார். பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பு ராயல் கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள லலித் அதுலத் முதலியின் உருவச்சிலைக்கு இன்று மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மலிபன் சந்திக்கு அருகாமையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. லலித் அதுலத் முதலியின் ஆத்ம சாந்திக்காக ரத்மலானை பரமதம்ம சைத்திய பிரிவினா விகாரையில் பௌத்த பிக்குகளுக்கு தானம் வழங்கப்பட்டது. குறைந்த வருமானத்தை கொண்ட சிலருக்கு உலருணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. தெஹிவளை, கல்கிசி பிரதி நகர முதல்வர் கேசரலால் குணசேகர உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வெளிநாட்டு ஊடகங்கள் முன்னிலையில் தாய்நாட்டை காட்டிக் கொடுத்த ஐக்கிய தேசிய கட்சி தேசிய தனியார் ஊடகத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்வது பண்பாடானதா என நடுநிலையை கொண்டோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசியல் தன் நன்மை கருதி நாட்டிற்குள் ஊடக சுதந்திரம் இல்லை என்று தெரிவிக்கும் சிலர் இவ்வாறு செயற்படுவதே எதிர்க்கட்சியின் உண்மையான எதிர்பார்ப்பாகும் என்றும் தெரிவித்து இந்த விடயத்தை இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குற்றவியல் சட்டக்கோவை 81வது சரத்தின் கீழ் தனியார் ஊடக நிறுவனத்திற்கு ஊடக நடவடிக்கையை தடுப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மனு ஒன்றை தாக்கல் செய்தார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தலைமைத்துவத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்திருந்த நடைபவனிக்கு விளம்பரத்தை பெற்றுக் கொள்வதே நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கான காரணமாகும். எத்தகைய ஊடக நிறுவனத்திற்கும் விரும்பியவாறு ஊடக செயற்பாடுகளை மேற்கொள்ள அரசாங்கம் பூரண சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. நிலைமையை இவ்வாறு இருக்கையில் இந்நாட்டு ஊடகங்களுக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லை என்று சர்வதேசத்தின் முன்னிலையில் குரல் எழுப்பும் எதிர்க்கட்சி எவ்வாறு செயற்படுவது கேலுக்குரிய விடயமாகும். ஊடகம் தொடர்பான கருத்தை கொண்டுள்ளோர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் அதிகாரத்திற்கு தெரிவு செய்யப்பட்டால் ரிச்சர்ட் டி சோய்சா போன்றவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை மீண்டும் ஏற்படுவதை எவராலும் தடுக்க முடியாது என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக எதிர்க்கட்சியிலிருந்து இவ்வாறு ஊடகத்தை நசுக்குவதற்கு முயற்சிப்போர் அதிகாரத்திற்கு தெரிவு செய்யப்பட்டால் ஊடகங்களுக்குள்ள சுதந்திரம் தொடர்பாக பொதுமக்களால் நினைத்து பார்க்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மருத்துவ பட்டப்படிப்பை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த மேலும் 1043 பேருக்கு உள்ளக மருத்துவ நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வைபவம் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டப வளவில் இன்று இடம்பெற்றது. இந்த குழுவினருடன் இந்த வருடத்தில் வைத்திய தொழில்துறையில் இணைத்துக் கொள்ளப்பட்டோரின் எண்ணிக்கை 1458 ஆகும். கொழும்பு, ஜெயவர்தனபுர, ராகம, ருகுணு, பேராதனை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, ரஜரட்ட உள்ளிட்ட வைத்திய பீடம் மற்றும் வெளிநாட்டு வைத்திய பட்டம் பெற்றோருக்கு இன்று நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. இவ்வருடத்தில் இடைக்கால நியமனங்கள் பெற்ற வைத்தியர்கள் கரவநெல்லை, குளியாப்பட்டிய ஆகிய வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று நியமனம் பெற்ற குழுவினர் எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர். நியமனம் பெற்றவர்களில் 90% தமிழ் மொழியில் செயற்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய மொழி சமூக ஒன்றிணைப்பு அமைச்சு இவர்களுக்கு 4 மாத கால தமிழ் மொழி பயிற்சியை வழங்கியுள்ளன. சிங்கள வைத்தியர்களுள் பெரும்பாலானோர் வடமாகாணத்தில் சேவையாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த நாட்டின் இலவச சுகாதார சேவையை உலகின் பெரும்பாலான நாடுகள் அடிக்கடி பாராட்டியுள்ளன என்றும் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். இந்த கௌரவத்தை தொடர்ந்து பாதுகாக்கும் அடிப்படை பொறுப்பு வைத்தியர்களுக்கு இருப்பதாக அமைச்சர் கூறினார். යෞවනයන් විදියට තරුණයන් විදියට මේ සේවයට යන ඔබ තව වසර 25කින් මේ රටේ අද තිබෙන නිදහස් සෞඛ්‍ය සේවාවට තිබෙන ගෞරවය ප්‍රසාදය සහ අන්තර්ජාතික පිළිගැනීම පිළිබඳව ප්‍රධාන වගකීම්තාවන්නේ ඔබයි කියන එක අමතක කරන්න එපා. சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக, சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மஹிபால உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் சுதந்திர திட்டத்தை அந்நாட்டு முதலாவது அமைச்சர் அலெக்ஸ் சல்மண்ட் முன்வைத்துள்ளார். ஸ்கொட்லாந்தின் எதிர்காலத்துக்கான பணிநோக்கு கூற்று என இது அழைக்கப்படுகின்றது. 649 பக்கங்களை கொண்ட ஸ்கொட்லாந்து அரசின் இந்த பணிநோக்கு திட்டம் சமூக கொள்கையில் ஒரு புரட்சி ஏற்படுத்த உள்ளதாக உறுதியளிக்கின்றது. சிறுவர் நலன் பேணல், அணுவாயுத ஒழிப்பு, வீடமைப்பு நலன், நிதி ஸ்திரத்தன்மையை பேணுதல், பிபிசியுடன் இணைந்து ஒலிபரப்பு சேவை ஆரம்பித்தல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் வரி கொடுப்பனவுகளை வழங்குதல், ஓய்வூதிய முறை, வாழ்க்கை செலவுக்கான கொடுப்பனவு உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த திட்ட அறிக்கையில் உள்ளடங்கியுள்ளன. ஸ்கொட்லாந்து ஒரு சுதந்திர நாடாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. சுதந்திர நாடொன்றுக்காக வெளியிடப்பட்டுள்ள மிகவும் விரிவான செயற்திட்ட அறிக்கையாக இது விளங்குகின்றது என ஸ்கொட்லாந்து அமைச்சர் அலெக்ஸ் சல்மண்ட் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த திட்டம் முற்றிலும் அர்த்தமற்றதொன்றாகும் என்று ஐக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் சான்சலர் அலிஸ் ரேயா டார்லிங் தெரிவித்துள்ளார். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு சென்று தாய்நாட்டை காட்டிக் கொடுப்போர் ஊடாக நாட்டுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சிலரின் நடவடிக்கையாக அமைந்துள்ளதென ஜனாதிபதி தெரிவிப்பு. இம்முறை வரவு செலவு திட்டம் தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வரவு செலவு திட்டமாகும் என்று பிரதி நிதியமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிப்பு. யுத்தத்தின் பின்னர் இலங்கை துரித அபிவிருத்தியை கண்டிருப்பதாக பிரிட்டனின் பிரபல பெண் வர்த்தகரான எர்லின் கிட்டி தெரிவிப்பு. ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் சுதந்திர திட்டம் அந்நாட்டு முதலாவது அமைச்சரால் சமர்ப்பிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.